என்னோட ஃப்ளவரான் வந்து இறந்து போச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா காலையில நான் 5:30 மணிக்கு காலேஜ் கிளம்புறப்ப ஃபுட்டு போட்டுட்டு போனேன். நார்மலா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுச்சு. அடுத்த 2, 3 மணி நேரம் கழிச்சு வந்து மீன் இறந்துருச்சு. நான் காலேஜ்லேருந்து வந்துட்டு தான் பார்த்தேன். வீட்லயே பார்த்து அது இறந்துருச்சு. என்ன ரீசன்னே புரியல. காலையில சாப்பிட்டுட்டு இருந்த மீன் அடுத்த 3 மணி நேரத்தில எப்படி சாவுன்றது தெரியல. என்னோட கெஸ் வந்து என்னோட ஹீட்டரா இருக்கலாம். 2 நாள் முன்னாடி தான் கிளைமேட் சில்லா இருக்குன்னு ஹீட்டர் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதிலேருந்து ஷாக் அடிச்சு இறந்துருக்கலான்னு கெஸ் பண்ணுறேன். ஹீட்டர் வந்து இந்த ஷாக் அடிக்கிறது, பர்ஸ்ட் ஆகுறது, டெம்பரேச்சரை வந்து கரெக்டாக கொடுக்காம அதிகமாக கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணோம். அதெல்லாம் வந்து ரூ. 150 ஹீட்டர் ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல்னு இருக்கும். அந்த மாதிரி லோக்கல் ஹீட்டர் வந்து அந்த மாதிரி ஆகும். அப்படி ஆகக்கூடாதுன்றதுக்காக ரூ. 620 கொடுத்து ரூ. 150 ஹீட்டரை விட்டுட்டு ரூ. 620 கொடுத்து இந்த பிராண்டு ஹீட்டர் வந்து வாங்கினேன். இது போயோ பிராண்டு. ஆனால் இதுலேயும் எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. இது வரைக்கும் 10 ஃப்ளோரானுக்கு மேலே வளர்த்துருப்பேன். அதில் இதுக்கு முன்னாடி 2 தான் இறந்துச்சு. இது வந்து 3வது. அதுங்கெல்லாம் குட்டி ஃப்ளோரான் தான். இவர் மட்டும்தான் பெரிய ஃப்ளோரானு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு அடக்கம் வந்து பண்ணிட்டேன். மற்றதெல்லாம் சும்மா டிஸ்போஸ் பண்ணேன். இவர் ரொம்ப பெருசு அப்படின்றதுனால இவருக்கு கரெக்டாக பண்ணிட்டேன்.